ஒரு லேடி வந்து கையில சேவா பாரதி போஸ்ட் ஒட்டி கையில ஒரு உண்டியல் வச்சு பணம் வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க சாதாரணமா. இது வந்து எதுக்கு அப்படின்னா நாங்க மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்றோங்கிற ப்ரொஜெக்ஷன் அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி எல்லாம் 1000 கோடி 2000 கோடி அவங்க சேர்த்தல. கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க, மார்வாடி வணிகர்கள் கொடுப்பாங்க, மதவாதிகள் கொடுப்பாங்க, இவங்க எக்கச்சக்கமா காசு கொடுப்பாங்க. பட் ஆனா எப்பவுமே கிரவுண்ட்ல தான் ஒரு உண்டியல் குலுக்கிறதாக மனநிலையை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த உண்டியல் குலுக்கி பணம் வசூல் பண்ணக்கூடிய அந்த லேடிக்கு நம்ம எதுக்கு வசூல் பண்றோம், யாருக்கு வசூல் பண்றோம் கூட தெரியாது. ஒரு வாரம் காசு கொடுத்து நீங்க வந்து வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஏதோ வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இது மாதிரி ஓவர்சீஸ்ல ஒர்க் பண்ற அமைப்பு. இப்போ நான் இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வரேன். இவ்வளவு நேரம் சொல்லிட்டே வந்தோம் பாத்தீங்களா? இதுல ஓவர்சீஸ்க்கு வேலை செய்யறதுல ஹிந்து சேவா சங், ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில், ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம், சேவா இன்டர்நேஷனல், இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட். இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் தான் சர்வதேச லெவல்ல ஆர்எஸ்எஸ் இந்த பேக்ரவுண்ட் அமைப்புகள் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க வசூல் பண்ற காசு எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். நீங்க இதனோட பேர் பாருங்க, இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு. நாங்க வந்து அங்க வந்து லேண்ட் ஸ்லைடிங் உத்தரப்பிரதேசல வந்து நிலச்சரிவு வந்துருச்சு, உதவி பண்றோம் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றோம். நாங்க வந்து ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்றோம். ஒரு என்ஜிஓ சர்வதேசத்துல அமெரிக்கால இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு. இது குறித்த 96 பக்கத்துக்கு ஆய்வு பண்றீங்க. அந்த ஆய்வு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு.